காலையில் படிக்கிறன்ற பேரில் சாலிடாக ஒரு 3 hours என் ஈகோனால நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னா, காலைல இங்கிலீஷில் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது எனக்கு புரியல. அப்புறம் மறுபடியும் ரிவைன் பண்ணி பார்த்தேன், அப்பயும் புரியல. அப்புறம் யூடியூப்பில் தேடி பார்த்தேன், அப்பயும் புரியல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், வச்சுட்டு வேறு கான்செப்ட்டுக்கு போயிருக்கணும். பட் நான் என்ன பண்ணேன், அது எப்படி எனக்கு புரியாமல் போகும்னு சொல்லி வச்சு நோண்டி 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 ஒன்றும் புரியாமல் மண்டை குடச்சலாகி அப்படியே ஒரு 3 hours உக்காந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்து இப்போ பார்க்குறேன், புரியுது. ஸோ இதுதான் ஒரு காமான மைண்டுக்கும் ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நம்ம தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ அது எப்படி நான் தப்பு பண்ணலாம் அப்படின்ற ஈகோவை அப்படின்ற ஈகோவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு படிக்கிறது உட்காரு. ஸோ காலையிலேருந்து நடந்ததுலேருந்து நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்ணுறோன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தப்பை நீங்கள் ஒரு தடவை பண்ணுவீங்க, 2 டைம் பண்ணுவீங்க, 3 டைம் பண்ணுவீங்க, 4 டைம் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ சொல்லணும் தோணுச்சு, சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க.